Hebron Ministries. போன பெந்தகோஸ்து நாளில் என்ன செய்தியை நான் கொடுத்தேன்? நட்சத்திரங்களின் பெந்தகோஸ்து தூதர்கள் செய்தியுடைய தலைப்பு நட்சத்திரங்களின் ரகசியம், குத்து விளக்கின் ரகசியம், நட்சத்திரங்கள் ரகசியம், குத்து விளக்கின் ரகசியம், அப்புறம் தேவதூதர்களின் ரகசியம், அப்புறம் ஆண்டவர் 4 ரகசியங்களை கர்த்தர் இந்த பெந்தகோஸ்து நாளில் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த 4த்துலேயும் பார்க்கும்பொழுது அக்னியை பற்றி நம்ம பார்க்குறோம். அந்த பெந்தகோஸ்து நாளில் எப்படி அக்னி இறங்குது, மகா பரிசுத்தலத்தில் அந்த மினோராவை பார்க்குறோம், அதில் அக்னி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் அக்னி வருகிறதோ அவையெல்லாம் வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. மோசே காலத்தில் எரிகிற முட்செடி அக்னி இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அந்த அக்னி தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஆண்டவர் கொண்டு புதிய ஏற்பாட்டு நாட்களில் எப்படி மோசே மூலமாக 3000 பேர் மரித்து போனார்கள், அதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தர் 3000 பேர் ரட்சிப்புகள் நடத்துகிறார். அல்லேலூயா. அதுபோல் நிறைய காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் அக்னியை என்ன பண்ணுறாரு, மக்களை அழிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நியாய தீர்ப்புக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாய் சொல்கிறார். 5 விதங்களிலே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். காற்றை, தண்ணீர், அக்னி, பனி, புறாவை போல. வெரி குட். இந்த சிம்பிள்ஸ், அந்த சிம்பிள்ஸ் மிக மிக முக்கியம். சரி, அதுபோல் அவர்கள் மேல் வீட்டு அறையில் 500 பேருக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு. 500 பேருக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு. அந்த 500 பேரில் 120 பேர் தான் மேல் வீட்டு அறைக்கு போகிறாங்க. அந்த 120 பேர் மேலே ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. 10 நாட்கள் அவர்கள் காத்து இருக்கிறார்கள். 10 நாட்கள் காத்து இருக்கும் பொழுது ஆண்டவர் பரமேறி போய் 40வது நாள் அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறார், 40வது நாள் போய் 40வது நாள் போயிட்டு 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள் என்ற நாள் வந்தபொழுது, பெந்தகோஸ்தே நாள் என்ற ஒரு நாள் வந்தபொழுது, அந்த நாள் அறுவடையின் நாள். அந்த அறுவடையின் நாள்னா அவர்கள் என்ன பண்ண, இஸ்ரவேலர்கள் அறுவடையை செய்து அதை கொண்டு ஆசாரியன் கையிலே கொடுப்பார்கள். அவர்கள் அசைவாட்டுவார்கள். அந்த வருஷத்துடைய ஆசீர்வாதங்களை அந்த நிலங்களுக்கு, அந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தேவன் அந்த நாட்களில் ஒரு பெரிய நம்பிக்கை அவர்களுக்கு இருந்துச்சு. தன் நிலத்தினுடைய வித்தில் ஆண்டவர்கிட்ட 10ல் ஒரு பாகம் கொடுக்கும் பொழுது அவருடைய நிலங்கள் ஆசீர்வாதமாக விளைச்சலை பார்க்குறாங்க. அது ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆண்டவர் எந்த வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் நிலங்கள் பயங்கரமாக, இன்றையும் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் இருக்கிற ஒவ்வொரு நிலங்களும் பயங்கரமாக அநேக இடங்களை பார்க்கலாம் ரொம்ப செழிப்பாக இருக்கிறத வெளிய தோப்புகளை பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஒளிவ காய்களை அது கொடுக்கும். ஒவ்வொரு மலர்களை பார்க்கும்போது மலர்கள் வெரைட்டி உலகத்தில் இல்லாத ஃப்ளவர்ஸ் நம்ம இஸ்ரவேலில் பார்க்க முடியும். இப்படி எக்கச்சக்கமான காரியங்கள் அந்த பழங்களை பார்க்கும் பொழுது, அதே மாதிரி இந்த சாண்டு, சாயில் எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இஸ்ரவேலுக்கு வந்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஏக்கரில் ஆரஞ்சு பயிரிடலாம், ஒரு ஏக்கத்தில் வாழை பயிரிடலாம், ஒரே இடத்துல மேங்கோ பயிரிடலாம். இப்படி உலகத்தில் எங்கேயுமே இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவில் ஒன்று தான் பயிரிட முடியும். ஆனால் ஒரே இடத்துல எல்லா காரியங்களும் பயிரிடுவதுன்றது உலகத்தில் இல்லாத ஒரு சாயலை தேவன் அவங்களுக்கு கொடுக்கிறார். இப்படி ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிக்கிறார். அப்படி அந்த அறுவடை நாட்களில் அவர்கள் எல்லாம் எருசலேமில் கூடி வரும்பொழுது, இவர்கள் காத்து இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்படி சொல்கிறாரு. அதே போலவே பரிசுத்தாவின் அபிஷேகம் அங்கே ஊற்றப்படுகிறது. அப்பொழுது அவர்களை நிரப்புகிறது. எப்படி இருக்குன்னு நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது தேவன் அதில் ஆண்டவர் பார்க்கும்பொழுது அது எப்படி இறங்கிச்சின்னு அங்கே பார்க்கும்பொழுது அவர்கள் என்ன பண்ண, அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடியிருந்த பொழுது அந்த கூடியிருந்த இடம் அசைகிறது. அங்கே காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அந்த இடங்களை நிரப்புகிறது. அக்னி நாவுகள் காணப்படுகிறது, அக்னி இறங்குறது, நாவுகள் காணப்படுகிறது. இப்படி அவங்க எல்லா காரியங்களையும் அவங்க நடந்ததெல்லாம் பார்க்கும்பொழுது அவன் அந்நிய பாஷையிலே அவர்கள் நாவுகள் பிரிகிறது. பிரிந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறார்கள். அதில் 70 நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அந்த பாஷைகளை கேட்குறார்கள். அதனால் என்ன நடக்குது, அன்றைக்கு சபை பிறந்தது. அதுதான் பெந்தகோஸ்து நாள், சபையினுடைய ஒரு பர்த்டே. நம்முடைய பர்த்டே எல்லாம் கொண்டாடுறோம். நம்ம அழகாக பிள்ளைங்களுடைய பர்த்டே, பேர பிள்ளைங்க பர்த்டே கொண்டாடுறோம். அருமையான சபையின் பர்த்டேவை கர்த்தர் கொண்டாட கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு நாளும் அந்த பெந்தகோஸ்து நாள் எல்லா இடங்களிலும் இப்பொழுது கர்த்தர் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி. சரி,
இன்றைக்கு அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். அந்த வெளிச்சத்தை குறித்து, அந்த அக்னியை குறித்து எப்படி செயல்படுகிறது என்று பார்க்க போகிறோம். ரெவலேஷன் சாப்டர் 1:20 வாசிச்ச பொழுது, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் கவனிங்க. இங்க பார்க்கும் பொழுது யோவான் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த யோவான் என்ன பண்றான்? பத்மு தீவில் இருக்கும்பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்கின்றான். அந்த தரிசனத்தில் என்ன நடக்கிறது? இயேசு நிலையங்கி தரிச்சவராய் நிற்கிற ஒரு தரிசனத்தை அழகாய் பார்க்கின்றான். அவர் கையில் என்ன இருக்கிற பக்கம்ன்றா, அவர் காலத்தில் 7 நட்சத்திரங்கள் பார்க்கின்றான். 7 நட்சத்திரங்கள் ஒரு கையில் ஜொலித்து கொண்டு இருக்கிறதை பார்க்கின்றான். பிறகு 7 பொன் குத்துவிளக்கு மத்தியில் உலாவுகிறதை பார்க்கின்றான். அதனுடைய ரகசியம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் மகாபரிசுத்தத்தில் இருக்கிற அந்த பொன் குத்து மினோரா அதை பார்க்குறான். அவங்க ஆண்டவர் உலாத்துகிறத பார்க்கின்றான். ரகசியத்தையும் எழுது. அது 7 நட்சத்திரங்களும் 7 சபையினுடைய தூதர்கள் அப்படின்னு சொல்கிறான். 7 சபை 2 காரியத்தை முன்ன சொல்லிடுறாரு. பிறகு அந்த என்னன்னு பார்க்கும்பொழுது அதான் ரகசியம். என்னன்னா, அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபையினுடைய தூதர்கள். அந்த நாட்களில் 7 சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. எபேசி சபை, பிறகு பெர்கமு சபை, சிபர்னா சபை, பிலடெல்பியா சபை என்று 7 சபைகள் சமைக்கப்படுகிறது. அந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ரகசியங்களை வெளிப்படுத்த. என்ன ரகசியங்கள்? இயேசு மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், பரலோகத்திற்கு சென்றார், இப்பொழுது இயேசு வரப்போகிறார். இயேசு வருவதற்கு முன்பாக என்னென்ன நடக்க போகிறது என்ற ரகசியங்களை எழுது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ லெட்டர் எழுதுறான். ஒவ்வொரு 7 சபைகள் என்னென்ன ரகசியங்கள், எபேசி சபையில் இருக்கிற ரகசியங்களை நம்ம படிக்க போகிறோம். இப்படி ஒவ்வொரு சபையும் கொடுத்து அதில் குறை என்ன, நிறை என்ன, எப்படி அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற 3 காரியங்களும் 5 காரியங்களும் அந்த சபையை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் எழுத சொல்கிறார். அந்த சபைகள் தான் இயேசுவின் வருகைக்கு முன்பாக நடக்க போகிற காரியங்களுக்கு ஒரு சாட்சியாய் மாறுகிறது. சாட்சியாய் மாறுகிறது. இந்த 7 சபைகள் குறித்து நம்ம முன்னாடியே எடுத்திருக்கிறோம். அதனால் அதில் நீங்கள் படிக்கும் பொழுது இயேசுடைய வருகையை குறித்து நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே முதல்ல பார்க்கும்பொழுது 7 நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களை குறித்து வாசிக்கும் பொழுது முதல்ல நம்ம பார்க்குறோம் அந்த 7 நட்சத்திரங்கள் இயேசுவின் நாட்களை அவர்களை வழிகாட்டுகிறது. ஹல்லேலூயா. அவன் யாக்கோபு சொல்கிறான், ஒரு நட்சத்திரம் எழும்பும். யார் பற்றி சொல்கிறான்? ஆண்டவர் இயேசுவை பற்றி ஒரு நட்சத்திரம் எழும்பும் அப்படி சொல்கிறா. பார்த்தீங்களா? அந்த நட்சத்திரம் வழிகாட்டுகிறது, இயேசு பிறக்கிற இடத்தை வழிகாட்டுகிறது. அப்போ ஒரு ஊழியக்காரருக்கு, ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு நட்சத்திரம் ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. தானியலுக்கு தேவன் ரகசியத்தை கொடுக்குறாரு. தானியலுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர்கள் நீதிமான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போல் இருப்பார்கள், நீதிக்குட்பத்தர்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போவோம், நீதிக்குட்பவர்கள் நட்சத்திரங்களை போலுவோம் வானத்திலே ஜொலிப்பார்கள் என்று சொல்கிறான். அப்போது ஆண்டவர் தேவன் எனக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நட்சத்திரங்களை யார் யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்களோ அவர்கள் பிரகாசிக்கும்படியாய் தேவன் என்ன பண்ணுறாரு? நட்சத்திரங்களாய் கர்த்தர் ஜொலிக்க செய்கிறார். ஒரு பெரிய வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். அதனால தான் கர்த்தர் ஆதி ஆகமத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே நாங்கள் பார்க்குறோம் அவங்க என்ன செய்கிறாங்க. அந்த இடத்துல கர்த்தர் வாகாய விரிவில் நட்சத்திரங்களை சுடர்களை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரணமாக இல்லை, அந்த நட்சத்திரங்கள் என்ன செய்யுது? அது சுடர்களாய் மாறுகிறது. பூமியும் உண்டாக்குறாரு, மார்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அவையத்தில் எல்லாம் எந்த வெளிச்சமும் இல்லை. ஆனால் ஒரு சிலது மாத்திரம் கர்த்தர் சுடர்களை கொடுக்கிறார், பிரகாசிக்க முடியாது. சூரியன், சந்திர, நட்சத்திரங்கள் இவை எல்லாம் சுடர்களை கொடுக்கிறது. எத்தனையோ கிரகங்கள் இருக்குது. அவைகள்லாம் அதில் எங்கே இருக்குதுன்னு வீனஸ் இருக்குது, ப்ளூட்டோ, எக்கச்சக்கமான கிரகங்கள், பூமி இருக்குது. இதெல்லாம் கொடுக்கல, என்ன இல்லை, அதில் ஒளி இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இந்த ஆகாய விரலை வச்சு அவர்கள் சுடர்களாக காண்பிக்கின்றார். சுடர்களாக காமிச்சு அதை அடையாளங்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிகளுக்கு கர்த்தர் அடையாளங்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்புறம் சொல்கிறாரு, அதனுடைய பேரை இலக்கத்தை அறிந்திருக்கிறேன், இலக்கத்தை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. கொஞ்சம் ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். சரி, வாசிங்க. வானங்கள் 19 சங்கீதம் 19:1 பாருங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானத்தையும் பூமியையும் படைக்கிறாரு. அந்த படைப்பு எதற்காக? அந்த கிரியேஷன்னா அவைகள் தேவனுடைய மகிமை, குளோரின்னு போடப்பட்டிருக்கு. தேவனுடைய மகிமையை
வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. கரங்களின் கிரியை அறிவிக்க. இப்போ அழகான ஒரு பில்டிங் கட்டிட்டு இதுல ஃபேன் லைட் இல்லைன்னா என்னாச்சு? யாரா இந்த பில்டிங் கட்டினா? யாரா இந்த பில்டிங் கட்டினா? அது மாதிரி அழகா ஒரு பெரிய உலகத்தை உருவாக்கிட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதை ஜோடிக்கிறார். அழகான நட்சத்திரங்களை வைக்கிறாரு, சூரிய சந்திரன் வைக்கிறார், வெளிச்சத்தை வைக்கிறாரு. அது என்ன பண்ண? சுத்த வைக்கிறாரு. என்ன இதெல்லாம் கிரியைகள். அதை சுத்த ஒன்று இடிச்சுக்காமல் சுற்றுக்குது. அது வந்து வெளிச்சம் தருகிறது. பயங்கரமான காரியங்களை கர்த்தர் அவ்வளோ வெயிட்டு. அந்த புவியீர்ப்பு இசையை புவியீர்ப்பு கர்த்தர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கர்த்தர் கொடுக்குறாரு இல்லையா? அது வந்து கீழே விழாது. ஒன்று அப்படி பிடிச்சி இழுத்துக்குது. ஒன்று இப்போ பார்த்தா மேக்னெட்டிக் ட்ரெயின் வந்துருக்கு பாருங்க. மேக்னெட்டிக்னா இப்போ நம்ம ட்ரெயின் ஃபஸ்ட்டு விடும்போது 40 கிலோமீட்டர் ஓடிச்சு. இப்போ இந்தியாவில் 130 கிலோமீட்டர் ட்ரெயின் ஓடுது. ஜப்பானில் என்ன பண்ணுது? வந்து 350-400 கிலோமீட்டரில் போகுது. ரஷ்யாவில் சைனாவில் 1000 கிலோமீட்டர் ஓடுற ட்ரெயினை கண்டுபிடிச்சிட்டோம். 1000 ட்ரெயின் என்ன ஆகிறது? 1000 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஒரு ஃப்ளைட்டே 600-500 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு. ஃப்ளைட்டை விட பயங்கரமான ஸ்பீடு ஓடுற ட்ரெயினை கண்டுபிடிச்சி வெற்றி அடைஞ்சிட்டான். இப்போ விட்டு சோதனை ஓட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதில் என்ன இருக்குது? கீழே சக்கரமேகள் மேக்னெட்டிக். அந்த புவியீர்ப்பு எப்படி பார்க்குற ஆண்டவர் எப்படி அதை சுற்றுதோ அதை மைண்டில் வச்சுட்டு எல்லாத்துலேயும் பார்க்கும்பொழுது ஆண்டவர் என்ன பரவாயில்ல ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறார்? அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதை வச்சு கரெக்டாக இவனு கண்டுபிடிச்சான். அப்படியே போகுது. குஷன் 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்போ ஹைப்பர் லூப்னு ஒன்று பார்த்தீங்களா? 1000 கிலோமீட்டர் ஸ்பீடு ஹைப்பர் லூப்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அது 1200 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடுத்த ட்ரெயின் போக போகுது. இவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள் தேவனுடைய இரக்கங்கள் கிரியை செய்கிறது. சரி, இப்போ அவர் என்ன பண்ணுறார்? 147:4 வாசிக்கும் பொழுது அவர் இலக்கங்களை நட்சத்திரங்கள் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கு பேரிட்டு அழைக்கின்றார். இப்போ நமக்கு தெரியும் சூரியன் 1 சந்திரன் 1 2 டக்குன்னு சொல்லிடுவீங்க. நட்சத்திரங்கள் எத்தனை சொன்னால் யாருக்குமே தெரியாது. நட்சத்திரங்கள் எப்படி சொன்னால் யாருக்குமே தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, எத்தனை விசுவாசிங்க இருக்கிறாங்க சென்னையில் அப்படி சொல்லி யாருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க யாருக்கும் தெரியாது. இந்தியாவில் இருக்க யாருக்கு தெரியும்? ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போதே உன் பேரை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உன் பேரை அவர் அறிந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ யாருக்கும் தெரியாததை பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் தேவன் உங்களுடைய பேரிலையும் என்னைய பேரையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ரெண்டாவது பார்த்தோம் லேம்ப். ரெண்டாவது லேம்ப் எக்ஸோடஸ் 25 வாசிங்க. 25:31 வாசிங்க. 21:31 வாசிங்க. 21:31 பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்க. அதுதான் வந்து குத்து விளக்கை நீங்கள் பாருங்கள். குத்து விளக்கை பாருங்கள். அந்த ஒரு சில இதை பார்த்தீங்கன்னா அதில் எண்ணெய் இருக்குது, அப்புறம் திரி இருக்குது. அது என்ன பண்ணுது? வெளிச்சம் தருது. இல்லை பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை வச்சு அப்படியே கீழே இதெல்லாம் வந்து மினோரா அந்த நாட்களில் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் செய்த அதுக்கு ஒரு பண்டிகை இருக்குது. சரி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பா? அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அப்படி எப்படி இருக்குன்னு ஒரு குத்து விளக்கு நீக்கிறது ஆண்டவர் தேவன் இதை காரி வச்சுருக்கிறார். அதே மாதிரி நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது மினோரா, இது குத்து விளக்கு தான். அது அவங்க என்ன சொல்லுவாங்க? மினோரா. பார்த்தீங்களா? நடு மத்தியில் இருக்கிறது வந்து இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல்லா அங்கே கொடிகள் இணைக்கப்பட்டிருக்குது. மொக்குகள், அதான் மேலே மொக்குகள் இருக்குது. அந்த மொக்குகள் பழங்கள் காணப்படுகிறது. அதில் என்ன பண்ணுறாரு? தேவன் என்ன பண்ணுறாரு? அக்னியை வைத்திருக்கிறார். அது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. மகா பரிசு ஸ்தலத்திலே இதை வைக்கிறார். மகா பரிசுல கர்த்தர் இதை வைக்கிறார். அந்த மகா பரிசுத்த அபிஷேகம் தான் புதிய ஏற்பாட்டில் வந்து இறங்குகிறது. ஹல்லேலூயா! அப்போ ஆண்டவர் தேவன் செய்கிற காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவரே நமக்காக ஒளி வீசத்தக்கதான் நம்மோடு கொண்டு உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்கள். மலையின் மேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கு தண்டை எடுத்து மரக்காலை வைப்பார்கள், வீடு முழுவதும் வெளிச்சம் தரும். ஹல்லேலூயா! அதுபோல கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அப்போ குத்து விளக்குனா என்ன அர்த்தம் அப்படின்னா, குத்து விளக்குன்னா சபை. ஹல்லேலூயா! சபை என்றால் வெளிச்சம் தர வேண்டும். சொல்லுங்க, என் சபை வெளிச்சம் தர வேண்டும். ஹல்லேலூயா!
வெளிச்சம் தரும்படியாய் கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு? என்னை சுடர்களாய் வைத்திருக்கிறார். வெளிச்சம் தரும்படியாய் கர்த்தர் என்னை அடையாளங்களாய் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, வெளிச்சம் தரும்படியாய் கர்த்தர் என்னை சுடர்களாய் வைத்திருக்கிறார். வெளிச்சம் தரும்படியாய் கர்த்தர் என்ன ஆண்டவர் அடையாளங்களாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை அதற்காகவே உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். தேவன் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைய காரியங்கள். அதுக்கு மூன்றாவது காரியம் தேவ தூதர்களின் ரகசியங்கள். மூணாவது காரியம் என்ன? தேவ தூதர்களுடைய ரகசியங்கள். ஹல்லேலூயா. சரி, அதை நம்ம பார்ப்போம். நிறைய மூணாவது காரியம் அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களா. இப்ப எபிரேயர் வாங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை வாங்க. 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அது வாங்க. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவ தூதரை குறித்தோ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் தம்முடைய தூதர்களை காற்றுக்களா. அப்பதான் ஆண்டவர் அங்க என்ன நடக்குது? பந்தியகோஸ்து நாள்ல காற்றடிக்கிற முழக்கம் போலும் அப்படியே வந்து இறங்குது. அப்படியே ஒரு ஆள் தத்துவத்தை போல இறங்குது. ஆள் இறங்குற மாதிரி அந்த இடம் முழுவதும் இறங்கு. தேவ தூதர்கள் அப்படியே காற்றுக்களை போல வருகிறார்கள். காற்றுக்களை போய் ஒவ்வொரு மேலையும் வந்து உட்காடுறாங்க. தெரிந்த உடனே அது அக்னி தெரியுது, பார்க்குறாங்க. அவங்க அந்நிய பாஷை நிரம்பி ஜெபிக்குது. இல்லை அந்த அனுபவம் அவங்களுக்கு தெரியாது. அந்த அனுபவம் அந்நிய பாஷை அனுபவம் தெரியும். முதல் முறையாக ரியலைஸ் பண்ணுறாங்க. அவங்க அறியாமலே வேறு பாஷைங்களை, ஒருத்தவன் ஈராக் பாஷையை பேசுகிறான், ஒருத்தவன் என்ன பண்ணுறான், ஒருத்தன் வந்து சைனீஸ் பேசுகிறான். அப்படி எல்லா பாஷையும் அவர்கள் பேசும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஐயோ இவர்கள் கலிலேயர் அல்லவா, இவர்கள் எப்படி எங்களுடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் எப்படி பேசுகிறார்கள். ஆண்டவர் தேவன் பாஷைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு இந்த நாட்களில் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, தூதர்களை காற்றுக்களா அப்படி மாத்துறாரு. தூதர்களை மெசஞ்சர்ஸ். பார்த்தியா, திடீர்னு கிருபை பெற்றவர்களே வாழ அப்படின்ற பார். மரியாதை பார்த்து, கிருபை பெற்றவர்களே வாழ்க, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, நீ கன்னியாக இருக்கிறா, நீ கர்ப்பவதியாகி போகிறா, அதுக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்கிறான். உடனே அவருக்கு இது எப்படி ஆகுமோ அப்படின்றார். எல்லாம் கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி போகிறார். அப்புறம் திடீர்னு பார்க்கும்பொழுது ஆண்டவர் இயேசு ரட்சகர் தாவீது பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி நீங்கள் கிடத்திருக்க காணுவீர்கள் அப்படின்னு ஒரு காரியம் அங்கே இருக்கிறத பார்க்கப்போ எல்லாம் அந்த தேவதூதர்கள் அந்த மெசேஜ் அப்படின்னா மெசேஜை கொடுக்குறவங்க, தூதுவை கொண்டு செல்லுகிறவர்கள் தூதுவர்கள். நீங்கள் யாரெல்லாம் இயேசுடைய சுவிசேஷத்துக்கு போய் சொல்லுங்க, நீங்கள்லாம் கர்த்தர் உங்களை தூதராக வச்சுருக்கிறார், உங்களை ஏஞ்சலாக வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஏஞ்சலுக்கு கால் இருக்காது, உங்களுக்கு கால் இருக்குது, அதுதான் வித்தியாசம். மற்றபடி வாய்க்கு எல்லாம் ஒன்று தான். அந்த ஏஞ்சலுக்கு கால் மட்டும் அப்படியே பறந்து சரன்னு போக வரும். நீங்களும் ஒரு நாள் அப்படி தான் நீங்கள் பறந்து போக போகிறீங்க. ஹல்லேலூயா. அழகாக பறந்து போனான் பார்த்தீங்களா? யாரெல்லாம் பறந்து போனான்? ஏனோக்கு பறந்து போயிடுறான் இல்லையா? அதுக்கப்புறம் எலியா என்ன பண்ணுறான்? அப்படியே காற்று அப்படியே போகிறான். அதுவும் அக்னிமயமான காற்று இதில் போகிறான். பயங்கரமாக இந்த ஃபயர் சேரியட்னு சொல்கிறாங்க. ஃபயர் சேரியட்டில் பார்த்தீங்களா? அந்த ஃபயர் சேரியட் அதுலேருந்து அக்னியிலேருந்து போடுறான். அந்த ஷால்வை பற்றிகளை பாருங்கள். அப்படியே அழகாக அவன் கையை பிடிச்சிட்றான். அவனுக்கு பிடிச்ச மேன்மை யாருக்குமே இல்லை. மோசே, இந்த எலியாவுக்கு கிடைச்ச மேன்மை யாருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மையை தேவனுக்கு. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. 40 வருஷங்கள் அவர்கள் வழி நடத்தியிருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்? எசபேலுக்காக, அந்த நாட்டுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக 40 நாள் அது மறையில் ஓடுறான். பயங்கர பாடுபட்டிருக்கான். அதுக்கு தான் நீங்கள் எவ்வளோ பிரயாசப்படுறீங்க அவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார், அவ்வளோ மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இவன் அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே பறந்து போகிறான் பாருங்க. ஆச்சரியமாக இருக்கும். என் பார்க்குறவெல்லாம் பார்க்குறான். எலிசா பார்க்குறான். அவன் தான் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் பைபிள் காலேஜ் நடத்துகிறான். அவன் அந்த பைபிள் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் எலிஷா அதை பார்க்க தீர்க்கதரிசி புத்தகங்கள் வரும். அவன் பார்க்குறான், என்னடா இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் வரப்போது. அவனுக்கு முன்னே தெரிஞ்சுது. அதனால தான் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறான். அவன் ஷால்வு வேணும்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் கடைசியில் பார்த்தா ஆண்டவர் அவன் அப்படியே அழிவஷம் அப்படியே ஒரு உயர்வை கற்றுக்காட்டவர். நீங்கள் நல்லா ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எதை காமிக்கிறது? யாரெல்லாம் ஒழுங்காக சர்ச்சுக்கு வர்றீங்களோ, ஆண்டவருடைய ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை இந்த பெந்தகோஸ்து நாளில் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது சொல்கிறார் ஆண்டவர் தம்முடைய தூதரை. அப்போ காற்று இஷ்டமான இடத்தில் வீசுகிறது. ஹல்லேலூயா. அதுபோல் ஆவியிலே பிறந்தவனும் அப்படியே இருக்கிறான்னு சொல்லி நிக்கதேமுக்கு ஆண்டவர் சொல்கிறா பார்த்தீங்களா? அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஆவியில் பிறந்தவன் தனக்கு இஷ்டமான இடங்களில் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் அழைத்து செல்லப்படுகிறான். ஹல்லேலூயா. சில சமயத்தில் சில முடிவுகளை கர்த்தர் கொடுப்பார்.
இந்த பெந்தெகோஸ்து நாளை கொண்டாட வேண்டும் என்று நான் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸிலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கர்த்தர் ஜனவரி மாதம் என்கிட்ட உணர்த்தினார், இதோட நீ பெந்தெகோஸ்து நாளை நீ சென்னையில் நடத்தாத, நீ திருவள்ளூரில் நடத்துனார். ஆண்டவரே, எங்கள் யார் இருக்கா ஆண்டவரே, இவ்வளோ பணம் செலவு பண்ணி 10 லட்சம் செலவாகுமே, யார் இருக்கா ஆண்டவரே, எப்படி நடத்த முடியும் ஆண்டவரே? இல்லை, நடத்து, யார் கையில் ஆண்டவரே கொடுக்கணும். அப்புறம் ஆண்டவர் ஒரு சாதாரண ஊழியக்காரன், 130 பேர் தான் சர்ச்சுக்கு வரான், ஏழை ஊழியக்காரர், அவர் கையில் காமிக்கிறார். உடனே என்ன பண்ண கூப்பிட்ட பொண்ணு, அண்ணா என்னடா என்னென்ன நீங்கள் பெந்தெகோஸ்து பிறப்ப என்ன பண்ண நடத்த சொல்கிறீங்க? நான் சொல்கிறத செய். சரி என்ன செய்கிறேன், ரைட், வெரி குட். அப்புறம் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார், என்ன நான் செய்யணும்னு சொல்லி. நான் சொல்கிறது மட்டும் மாற்றாமல் செய், கரெக்டாக கிளிக் ஆகிடும். அதே போலவே அவர் செஞ்சார். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றினார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கே துதி உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம் இல்லையா? ஆண்டவர் தேவன் நம்ம பெருமைக்கோசரம் எதையும் செஞ்சால் ஒரு நாளும் தேவன் விரும்ப மாட்டார். பரலோக திட்டத்தை நிறைவேற்றினால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் நம்ம பெருமை, நம்முடைய காரியங்கள் ஒரு நாளும் தேவன் விரும்பவே மாட்டார். ஆண்டவர் உயர்த்தப்பட வேண்டும், ஆண்டவர் கனப்படுத்தப்பட வேண்டும் என்ற திட்டங்கள் மிக அக்னி சோலையாக மாற்றிடுறார். அந்த அக்னி தான் பெந்தெகோஸ்து நாளில் இறங்குது. ஊழியக்காரர்களை என்ன பண்ணுறார், அக்னி ஒரு நிமிஷத்தில் பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுறான். அத்தனை நாள் அவனை பயந்து ஓடின ஆள் 3 முறை மறுதளிச்சவன் எழுந்து பார்க்கும்போது 3000 பேர் ஒரே நிமிஷத்தில் தேவன் அக்னி சோலையாய் மாற்றிவிடு. இவன் மேலே இருந்த அக்னி அபிஷேகம் 3000 பேர் மேலே பரவ ஆரம்பித்து விடுகிறது. அதில் போய் அதுபோல் நீங்கள் உங்களை காற்றுக்களாக தேவன் போகிற இடங்களெல்லாம் உபயோகப்படுத்துவார். அந்த அஸ்திபாரங்கள் அசைஞ்சு பார்த்தீங்களா, அந்த அஸ்திபாரங்கள் அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை அக்னி சோலையாய் ஆண்டவர் உபயோகப்படுத்துவார். ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பு அக்னிக்கு முன்னாடி எதாவது நிற்க முடியும், எல்லா பொருளையும் எரிச்சு போட்டுருவோம். அதுபோல் எல்லாரையும் ரட்சிப்புகளை கர்த்தர் உங்கள் மூலமாக நடத்துவார். எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஆத்மாவை ரட்சிப்புகள் நடத்த முடியும். ஹல்லேலூயா.